ஆசிஃபா அவர் சாருக்கு ஜோடியாக நடித்தார். அவங்க முதல்ல பார்க்கும்போது சொன்னேன், என்னம்மா சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிற, வயசான கேரக்டர் ஆச்சு, ஹீரோவுக்கு அம்மா கேரக்டர் ஆச்சா, பண்ணுவியா அப்படின்னு. அதெல்லாம் பரவாயில்ல சார் அப்படின்னு சாதாரண பண்ணிச்சு, நல்லா கோஆப்ரேட் பண்ணிச்சு. ரொம்ப நன்றி ஆசிஃபா. அடுத்து அண்ணன் செங்கதிர்வாணன். இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு முருகர் பாட்டு அவர் தான் எழுதியிருக்காரு. அவர் நிறைய டிவோஷனல் பாட்டு கிட்டத்தட்ட 100 கணக்கில் எழுதியிருக்காரு. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு அவர் எழுதியிருக்காரு. அண்ணனுக்கு ரொம்ப வணக்கம், நன்றி. அடுத்து என்னுடைய நண்பர் ஹேமந்த் குமார். சாங் வந்து படத்தோடைய ஓப்பனிங் டைட்டில் சாங் அவர் தான் எழுதியிருக்காரு. ஹேமந்த் குமார் டைலாக் ரைட்டரு, படம் பண்ண போகிறாரு டைரக்டரு. நன்றி ஹேமந்த் குமார். ஓகே, அடுத்து சிறப்பு விருந்தினர் பேசுறதுக்கு இருக்கிறாங்க. அது முடிஞ்சவன படம் இருக்குது, அதனால் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தை நல்லா சிறப்பாக வந்து வேலை செஞ்சு நமக்கு கொண்டு வந்திருக்காரு நம்ம டைரக்டர் சிதம்பரம் சார் மற்றும் ப்ரொடியூசர் சார். எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நல்ல ஃப்ரீயாக விட்டு நல்லா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தாங்க. நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். அது நல்லபடியாக வரும்னு நினைக்கிறோம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஒரு புது முயற்சி உங்களுக்காக பண்ணியிருக்காங்க. இங்கே சிறப்பு இருந்தவருக்கும் ராஜன் சார் ரொம்ப வருஷம் பழக்கம், அவருடைய ஆசையும் வேணும். அன்பு சாருடைய நிறைய படங்களில் இது பண்ணியிருக்கேன், அவருடைய ஆசையும் வேணும். இந்த படத்தோட இயக்குனர் தவமணி, நடிகர், ப்ரொடியூசர், ஆல்ரவுண்டர். தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருச்செந்தூர் எல்லா ஊர்லேயும் போய் சூப்பராக படத்தை எடுத்திருக்காரு. வித்தியாசமான படம். எல்லோரும் இது வந்து பக்தி படமானு கேட்டாங்க. பக்தி படம் தான், ஆனால் புராண படம் இல்லைங்க. இது வந்து இப்போ இருக்கிற நடைமுறையில் சமூக படம் தான் அப்படின்னு சொன்ன நிறைய பேர்கிட்ட. இதில் மியூசிக் டைரக்டர் கலக்கியிருக்காரு. உண்மையிலே அந்த பாட்டை போடலையேன்னு கூட நான் சார்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அருமையான பாடல்கள். ரைட்டரும் அவ்வளோ நல்லா எழுதியிருக்காரு. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. யதார்த்தமாக படம் ஃபுல்லாக தவமணி சார் நடிச்சிருக்காரு. நான் அங்கங்கே அவருடைய நண்பராக நடிச்சிருக்கேன். தேங்காய் பொறுக்கிறதுல ஆரம்பித்து வட்டிக்கு கடன் கொடுத்து பின்னாடி அதே கடன் அவருக்கே கொடுத்து அவரை கடனாளி ஆக்கி இப்படி வரும். எனக்கும் அவருக்கும் ஈஸ்வரன் கூட ஒரு சண்டை வரும். அதில் அவர் ஜெயிச்சிருவார். அதான் நல்லவங்க ஜெயிப்பாங்க, கெட்டவங்க என்றைக்குமே தோற்றுருவாங்கங்கிற மாதிரி ஒரு கதை அது. எனக்கு 2 பசங்க. நான் எவ்வளவு வட்டிக்கு அநியாய வட்டிக்கு கொடுத்து காசு வாங்கினாலும் அதை எப்படி கரைக்கணும்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து செய்வானுங்க. படம் ஃபுல்லாக அங்கங்கே காமெடியாக ரொம்ப சிறப்பாக எடுத்து வச்சுருக்காரு. கோவா இருந்து ஃபுல்லாக சிதம்பரம் சார் அவருக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி விடாமல் வேலை வாங்கிட்டார். உட்கார விடலை. ஒரு நாளைக்கு 5 சீன் காமெடி சீன் அவரோட எடுத்தார். அவ்வளோ பரபரப்பான இது. ஃபோட்டோகிராஃபரை ரொம்ப பாராட்டணும். கேமராமேன் ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு. எல்லா ஊர்லேயும் போய் எளிமையாக இந்த கிராமத்து அழகை ரொம்ப சிறப்பாக காமிச்சிருக்காரு. நடித்த அனைவருக்கும், எடிட்டருக்கும், இந்த படத்தோட பாட்டு எழுதினவருக்கும், பாடினவங்களுக்கும், மியூசிக் டைரக்டருக்கும் நான் ரொம்ப பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். பாட்டை போட்டு காமிச்சாங்க. இங்கே போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோ அற்புதமான பாட்டு. படம் சூப்பரான படம். பாருங்கள், உங்கள் சப்போர்ட் வேணும். இந்த மாதிரி சின்ன படங்களையும் ஜெயிக்க வச்சிங்கன்னா அது உங்களுடைய கையில் தான் இருக்காது. எல்லாரும் வாழ்த்தணும். வணக்கம். பெரியவங்கெல்லாம் பேசியிருக்காங்க. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் என்னோட நேம் ஆஷிபா, நேட்டிவ் கன்னியாகுமரி. ஸோ இப்போ சென்னையில் தான் இருக்கேன். டைரக்டர் சிதம்பரம் சார் ஆக்சுவலி வந்து ஆடிஷன் கூப்பிட்டுருந்தாரு. அங்கே போகும்போது, அம்மா நீ அம்மா கேரக்டரில் நடிக்கணும், ஓகேவா அப்படின்னு கேட்டார். ஓகே சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம் அப்படின்னேன். ஓ சாமி படம் உனக்கு ஓகேவான்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி அப்புறம் திருச்செந்தூர் அந்த சைட்லலாம் ஷூட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்கன்னு நம்புகிறேன். மீன்ஸ் நான் நல்லா நடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். நீங்கள் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் நடித்து முடிச்சதுக்கப்புறமா சொல்லுங்கள். மீன்ஸ் இங்கே ப்ரிவியூ ஷோ போட்டதுக்கப்புறமா சொல்லுங்கள். எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பளித்த டைரக்டர் தவமணி சார், அவர் தான் ப்ரொடியூசர். அவரோட ஒய்ஃப் கேரக்டரில் தான் நான் நடிச்சிருக்கேன். எனக்கு படத்தில் வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அப்புறம் என் கூட நடித்த சக ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மேடையில் அமர்ந்திருக்கும் திரைப்பட ஜாம்பவான்களுக்கும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த படத்தில் நான் ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன், முருகர் சம்பந்த பாட்டு. நல்லா வந்திருக்கு. 4 பாட்டு பண்ணியிருக்கோம், 4மே நல்லா வந்திருக்கு.
இந்த திரைப்படம் நல்ல முறையில் திரைக்கு வந்து மக்களுடைய ஆதரவை ஊடகங்கள் பத்திரிகைகளும் கொண்டு வந்து சேரணும்னு பணிவோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். முதல் படம் அப்பா வந்து என்னோட விருப்பத்தை கேட்டாங்க. எனக்கும் ஒரு பக்கம் விருப்பம் இருந்ததுனால சரின்னு ஒத்துக்கிட்டோம். மற்றபடி இந்த குழுவின் ஆதரவுடன் அவர்களின் வழிகாட்டுதல் படி எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. இப்போ ரிலீஸ்க்கு வந்திருக்குது. ஸ்கிரிப்ட் கூட எல்லாமே இப்போ உங்கள் முன்னால் பேச விட்டாங்க. எனிவே, தேங்க்ஸ்.